தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, நெல்லையில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்டதன் எதிரொலியாக நீதிமன்ற வாயிலில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஆல்வின். வணக்கம் ஆல்வின், சொல்லுங்கள். நெல்லை நீதிமன்ற வளாகத்திலேயே மாயாண்டி என்ற இளைஞர் ஒருவர் குத்தி கொல்லப்பட்ட விவகாரம் பூதாகரமாகி இருக்கும் நிலையில் தற்போது துப்பாக்கி ஏந்திய போலீசார் நீதிமன்ற வளாகத்தில் காவல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். திருநெல்வேலி நீதிமன்ற வாயிலில் கடந்த 20ஆம் தேதி காலையில் விசாரணைக்கு வந்த கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி என்பவர் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். நீதிமன்ற வாயிலில் ஒரு 10 அடிக்கு அருகாமையிலேயே அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இந்த நிகழ்வு என்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த படுகொலை தொடர்பாக அன்றைய தினமே காவல்துறையினர் 7 பேரை கைது செய்திருந்தார்கள். எனினும் கூட நீதிமன்ற வாயிலில் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்த போது ஒரு நபர் வாயிலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கினை பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு காவல்துறைக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள், உத்தரவுகளையும் வழங்கியிருந்தது. அதனுடைய அடிப்படையில் நீதிமன்றங்களுக்கான பாதுகாப்பு என்னவாக இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பியிருந்ததனுடைய அடிப்படையில தமிழ்நாடு காவல்துறையினுடைய இயக்குனர் சங்கர் ஜிவால் அவர்கள் நீதிமன்றங்களில் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு இனிமேல் ஏற்படுத்தப்படும் என்ற தகவலை சொல்லியிருந்தார். அதனுடைய அடிப்படையில நீதிமன்றங்கள்ல இன்றைய தினம் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு என்பது இன்று முதல் போடப்பட்டிருக்கிறது. எனினும் அனைத்து நீதிமன்றங்களிலும் இந்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தாலும் கூட திருநெல்வேலி நீதிமன்றத்தில் மிக முக்கியமாக நீதிமன்ற வாயிலில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருப்பது மட்டுமின்றி திருநெல்வேலி செல்லக்கூடிய அந்த பிரதான நெடுஞ்சாலையில் நீதிமன்றம் செல்லக்கூடிய அந்த பிரதான சாலைகளில் 1 கிலோமீட்டருக்கு முன்பதாகவே, அந்த தொலைவிற்கு முன்பதாகவே காவல்துறையினர் தடுப்புகளை ஏற்படுத்தி வாகனங்களை முழுமையாக தணிக்கை செய்கிறார்கள். சந்தேகத்திற்குட்பட்ட வாகனங்கள், இருசக்கர வாகனங்களில் வரக்கூடிய நபர்களினுடைய வாகனங்கள் உள்ளிட்டவைகளை அவர்கள் முழுமையான சோதனைக்கு பின்பு அங்கிருந்து அனுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. திருநெல்வேலி நீதிமன்றம் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து இரண்டு புறங்களிலும் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்பதாகவே காவல்துறையினர் ஏறத்தாழ ஒரு 15க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குழுவாக இணைந்து வாகன தணிக்கைகளை மேற்கொள்ளுகிறார்கள். நீதிமன்ற வாயிலில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு இது ஒரு புறம் இருக்கக்கூடிய அதே வேளையில இருசக்கர வாகனத்தில் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி ரோந்து பணியில் காவலர்கள் துப்பாக்கியோடு ரோந்து பணி மேற்கொள்ளக்கூடிய வகையிலான நடவடிக்கையும் திருநெல்வேலி மாநகர காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி மிகப்பெரிய விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கொலை சம்பவம் நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பை நீதிமன்ற பாதுகாப்பை கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் இன்று முதல் இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த பாதுகாப்பு நீடிக்கக்கூடிய பட்சத்தில் இனி வரக்கூடிய நாட்கள்ல இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்கக்கூடிய வகையில இந்த முன்னேற்பாடுகளை காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆல்வின்.